எனது அன்பின் சகோதர சகோதரிகளே, கர்த்தரின் கிருபையாலும் அவரின் ஆசீர்வாதத்தினாலும் நாம் இன்று காண இருக்கிறது ஒரு சாதாரண விழா இல்லைங்க. 116 ஆண்டுகள் கர்த்தரின் அன்பையும் அவருடைய கிருபையையும் பெற்று சாட்சியாக நிற்கும் மூக்குப்பேரி தூய மார்க் ஆலயத்தின் மகிமையான பிரதிஷ்டை விழா. அதைத் தொடர்ந்து ஊரை சுற்றி பவனி, அதைத் தொடர்ந்து அசன ஆயத்த விழா, வேத வினா போட்டி மற்றும் சிறுவர் முதல் பெரியவர் வரை விளையாட்டு போட்டிகள் போன்ற ஒவ்வொரு தொகுப்பையும் காண இருக்கிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு போயாச்சுங்க. ஊருக்கு போனதுமே நாங்கள் முதல் வேலையாக ஆரோக்கியமான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போங்க. அது என்னென்னா பதநீர் தாங்க. இது வெயில் காலத்தில் நம்மளை ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுங்க. ஒரு இயற்கையான பானம் தான் இந்த பதநீர். பனை மரத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்படும் இந்த பதநீரில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. முதல்ல பதநீர் குடிக்கிறதால உடல் சூட்டை குறைக்குதுங்க. கோடை காலத்தில் அதிக வெயில் காரணமாக உடல் சோர்வு, தலைச்சுற்றல், உடல் எரிச்சல் வருங்க. அந்த நேரத்தில் இந்த பதநீர் குடிச்சிங்கன்னா உடல் ரொம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. அடுத்து இது உடலுக்கு உடனடியாக சக்தியை தருங்க. அந்த காலத்தில் நாள் முழுக்க வேலை செய்து சோர்வாக இருக்கும்போது நம் முன்னோர்கள் எல்லாம் பதநீர் குடிச்சு தான் புத்துணர்ச்சியாக இருந்தாங்க, அதிக வேலைகளை செஞ்சாங்க. இதில் இயற்கையான இனிப்பு சத்து இருப்பதால் எனர்ஜி உடனே நமக்கு கிடைக்குங்க. பதநீர் செரிமானத்திற்கு நல்லதுங்க. வயிற்று எரிச்சல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க இது உதவுதுங்க. உடலை ஹைட்ரேட்டாக இந்த வெயில் காலத்தில் வைத்திருக்க உதவுதுங்க. இதில் கால்சியம், அயன், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இருப்பதால் உடலுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் இந்த பதநீரை குடிக்கலாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், எப்போதும் புதிய பதநீர் மட்டும் குடிக்கணுங்க, பழசு குடிக்கக்கூடாது. இப்போது பலர் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறாங்க. ஆனால் பாரம்பரியமான இந்த பதநீரை உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் குடிக்கிறத விட்டுட்டாங்க. பனைமரமும் இப்போது நமக்கு அதிகம் இல்லாததால் மக்கள் இதை குடிக்கிறது இல்லைங்க. நாங்கள் திருநெல்வேலிக்கு போகும்போதெல்லாம் மறக்காமல் அந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக நாங்கள் இதை குடிப்போங்க. பதநீர் குடிச்சிட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோங்க. சர்ச்சில் விளையாட்டு போட்டிகள் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லாம் கிளம்பிட்டாங்க. போயிட்டு விளையாட்டு போட்டிகள் சின்னவங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுன்றதுக்காக கிளம்பி இங்கே வந்தாச்சுங்க. வந்துட்டு விளையாட்டு போட்டிகள் இன்னும் ஆரம்பிக்கல, ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு இது பலூன் உடைக்கிற இடத்திலிருந்து தான் முன்னேற வேண்டும். கையை பின்னால கட்டிக்கோ, எல்லாரும் கையை பின்னால கட்டிக்க. இந்த சின்ன பிள்ளைங்களாம் கையை பின்னாடி கட்டிட்டு நடங்கன்னு சொல்லும்போது எவ்வளோ அழகாக பின்னாடி கட்டிட்டு அந்த போட்டிக்கு சூப்பராக நடந்து போயிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பலூன் கீழே விழாமல் நடந்து போகணும். யார் ஃபஸ்ட்டு நடந்து போகிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ எதுக்கு திருப்பி அவங்க ஓடி வந்துட்டாங்கன்னா, ட்ரையல் தான் பார்க்குறதுக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க. இப்போது ரியலான விளையாட்டு போட்டி ஆரம்பம். பாருங்களேன், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணி அவங்களும் விளையாடுறாங்கன்னு. நடக்கும்போது உன் பலூன் அப்படியே கொஞ்சம் கீழே போகுதுன்னா கையை வச்சு எடுத்து நேரம் வைக்கக்கூடாது, அட்ஜஸ்டே பண்ணக்கூடாது. பலூனையே என்ன செய்யக்கூடாது, தொட கூடாது. புரியுதா? வேகமாகவும் போனோம், பலூனும் கீழே விடக்கூடாது. பலூனை நீ இடையில எங்கேயாவது தொட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா நீ அவுட் ஆயிடுவ. புரியுதா தம்பிமா? புரியுதா? இடையில பலூனை தொட்ட அவுட்டு. புரிஞ்சு பார்த்தீங்களா? அதுதான் என்ன செய்யணும், நடக்கும். ஓகேவா? விசில் கொடுத்தோடனே போயிருவோமா? விசில் கொடுத்தோடனே நடந்துடலாமா? ஓகேவா? முதலாம் இரண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பெற்றோர்களுடைய பிள்ளைகளை விளையாட்டு மைதானத்திற்கு அனுப்பி வையுங்கள்.
பேப்பர் கப் கலெக்ட் பண்ணத இந்த கேர்ள்ஸ் கை பின்னால இருக்கட்டும். கீழே விழுந்துட்டுனா உன் பலனை எடுத்து சேர்ப்போம் விளையாடி. வா வா வேகமா வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பிள்ளைங்க எவ்வளோ அழகாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அழகாக இந்த கேமை முடிச்சிருக்காங்க பாருங்கள். பொம்பளை பிள்ளைங்க அழகாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே ஆம்பளை பசங்க ஃபாலோ பண்ணலையேன்னு சொல்லாதீங்க. பாருங்கள், ஆம்பளை பிள்ளைங்க என்ன அழகாக விளாட்றாங்க பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு அவங்க விளாட்னது. ஒவ்வொரு குட்டி பையன் பாருங்கள், நான் நின்னதுக்கப்புறம் வந்து பலூனை உடச்சிட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி உடைச்சாங்க. ஆம்பளை பசங்க சேட்டை தான், அது ரியலே அப்படி தான். எங்கள் ஃபேமிலியிலையும் மெஜாரிட்டி ஆம்பளை பசங்க தான். ஸோ ஆம்பளை பசங்கனாவே கொஞ்சம் துருன்னு ஆக்டிவாக சேட்டையாக தான் இருப்பாங்க. ஓகே, நாங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் விளாட்ற கேம் பார்க்கலாம் வாங்க. பலூனை பிடிக்க கூடாது. ஐயா, மியூசிக்கல் சேருக்கு ஒரு ஸ்டூல் வேணும். ஒரே ஒரு ஸ்டூல் கடைசியில வேணும். அதுவும் ஆயத்தமா வச்சுக்கிடுங்க. மியூசிக்கல் சேருக்கு பாட்டு போடுகின்றவர்கள் ஆயத்தமாக இருக்கணும். மியூசிக்கல் சேருக்கு பாட்டை போடுகின்றவர்கள் ஆயத்தமாக அந்த இடத்துக்கு வந்துருங்க. உங்களுக்கு இடம் போய் வச்சுருங்க. சரியான போட்டி. சபாஷ். ஆண்களை விட பெண் பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகள் போல் தெரிகிறது. ஒரு முறை இந்த பிள்ளைகளுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடுவோம். பாராட்டுகள், குழந்தைகளுக்கு பாராட்டு. உள்ள உட்காரு. சேர் இப்பொழுது உங்களோட பெயர் வாசிக்கும் பொழுது முன்னாலே வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்றுக் கொள்ளலாம். பரிசு வந்துதான். ஆமா, எல்கேஜி யூகேஜி பாய்ஸ்க்கான கலெக்டிங் த பேப்பர் கப் முதல் பரிசு ஜெர்சன் ஃபெலிக்ஸ் ஜே. ஜெர்சன் மூன்று வரலையா? ஜெர்சனுங்க. ஓ, ஜெர்சன் அவன். ஃபெலிக்ஸ் யாரு? ஃபெலிக்ஸ் யாரையா? ஃபெலிக்ஸ். மூன்றாவது ஜேன் யாரு? ஜேன் யாரு? ஜெயின். ரைட். அடுத்தது மாணவிகள். முதல் பரிசு ஜோவிதா பிளஸி அண்ட் ஜெஃபிதா. ரெண்டு பேருக்கும் முதல் பரிசு. வாங்க, முன்னால வாங்க. இரண்டாவது பரிசு பிரிசில்லா கிரேஸ்லி, ரெண்டு பேர் இருக்கிறாங்க. மூன்றாவது பரிசு ஜெர்ஷா ரூத். 5 பேர் முன்னால வாங்க. முதலாவது ஜோவிதா பிளஸி, ஜெஃபிதா, ரெண்டு பேருக்கும் முதல் பரிசு. ரெண்டு பேருமே அந்த ஜோவிதா ஜெஃபிதா. ஜோவிதா ரெண்டாவது பரிசு. பிரிசில்லா. அடுத்து இதே போட்டி மாணவர்களுக்கானது. 6-7. கவனமா கவனிச்சு குதிங்க.
ஆரஞ்சு ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ ஆரஞ்சு ப்ளூ இது 50 70 எழுபதாண்டி செவன்டியா 70 ஆறு நான்கு ஆறு ஊத்துறாங்க விண்டி வைங்க ஐயோ ஐந்து ஃப்ரெண்ட்ஸ், விளையாட்டு போட்டிகள்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். 119வது ஆலய பிரதிஷ்டை நாங்களும் அதை அட்டன் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். வந்திருந்த ஒவ்வொரு மக்களும் குடும்பமாய் வந்திருந்த ஒவ்வொரு மக்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஆலய ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் உணவு பரிமாறப்பட்டது. உணவு வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நிறைய பேர் வந்திருந்ததால் 3 நேரமும் அங்கேயே சர்ச்சிலேயே சாப்பாடு அங்கே பந்தி பரிமாறி எல்லாரும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த ஆலய பிரதிஷ்டை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டுட்டு குடும்பமாக அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் எங்களுக்கு வான வேடிக்கை அந்த ஸ்கூல் கிரவுண்டில் வான வேடிக்கை நடக்கும். ஸோ அதுக்காக எல்லாரும் குடும்பமாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ முதல் முறையாக நம்ம மூக்குப்பீரின்னு அந்த போர்டு வச்சுருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியான ஃபீலாக இருந்துச்சு. அந்த சந்தோஷமான ஃபீலிங்கோட நாங்கள் அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு போனோம் வான வேடிக்கை பார்க்கறதுக்காக. எங்களை மாதிரி எல்லாருமே ஃபேமிலியாக ஹாப்பியாக வந்திருந்தாங்க அந்த வான வேடிக்கை பார்க்கறதுக்காக. இரவு வானத்தை வண்ணங்களால் அழகாக்கும் அற்புதமான வான வேடிக்கை. திருவிழானாவே பிரதிஷ்டைனாவே எங்கள் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வான வேடிக்கை தாங்க. இதை பார்க்கும்போது அந்த சத்தங்களும் அந்த காட்சிகளும் பார்க்கும்போது நாங்களும் குழந்தைகளை போல, வயதான ஆட்களும் குழந்தைகளை போல அதை கைத்தட்டி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இது சாதாரண இது இல்லைங்க, தொடர்ச்சியாக வெடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நீர்வீழ்ச்சி போல அப்படியே கீழே பூக்கள் தூவி கீழே விழுகிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காட்சியாக இருக்குங்க. ஒரே நேரத்தில் பல பட்டாசுகள் பலவிதமான வண்ணங்களில் அப்படி பூவாளி மாதிரி தூவுறது பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஹாப்பியான ஃபீலாக இருந்துச்சுங்க. சிறிய குழந்தைகள் ஆச்சரியமாக மேலே பார்த்து கொண்டு இருந்தாங்க. இளைஞர்கள் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. முதியவர்கள் கூட அந்த காட்சியை பார்த்து ரசித்தாங்க. வான வேடிக்கை என்பது வெறும் இது ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம். இந்த வான வேடிக்கை கொண்டாடும் அடுத்தது ஒரு நம்ம பார்க்கலாம். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பட்டாசுகள் வானத்தில் வெடிக்கிறது. சிவப்பு, பச்சை, தங்கம், வெள்ளி போன்ற பல வண்ணங்களில் நம்மளுக்கு பூவாடிகள் போல தூவும்போது பார்க்குறதுக்கு ஒரு பிரகாசமான ஒரு காட்சியாக கண்களுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கை எங்களுக்கும் தந்துச்சுங்க. வான வேடிக்கையை பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. போகிற வழியில் நம்ம ஆலய அலங்காரத்தை நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அந்த கோபுரம் அழகாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்தேங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆலய சைடு வியூ, இதெல்லாம் சைடு வியூ எவ்வளோ அந்த என்ட்ரன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே அலங்காரங்கள் அந்த வண்ண விளக்குகளால் எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீலை கொடுத்துச்சுங்க. இது பேக் சைடு சர்ச்சோட பேக் சைடு வியூ. இதுவும் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சக்கரங்கள் நல்லா சுற்றுவது போல் சூப்பராக மின் விளக்குகளை அலங்கரிச்சிருக்காங்க. நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆலய ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்க போகிறது மிகவும் ஆசீர்வாதமான உணர்ச்சிகரமான ஒரு தருணம். ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளை ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் ஒரு பரிசுத்தமான ஆராதனை. குழந்தைகளுக்கான ஞானஸ்நான ஆராதனை. ஆலய வளாகம் இன்று மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக ஆலயத்திற்குள் அமர்ந்திருந்தாங்க. தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, இப்படி உறவுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பரிசுத்தமான ஆராதனையில் கலந்து கொண்டிருந்தாங்க. சிறிய குழந்தைகள் வெள்ளை உடையில் தேவ தூதர்கள் போல
இருந்தாங்க. தாத்தா பாட்டிகளின் முகத்தில் சொல்ல முடியாத ஆனந்தம். நம் பேரன் நம் விசுவாசத்தை பேத்தி அறிக்கையிட சந்தோஷமா ஒருபோதும் ஆண்டவரை வெட்கப்படாமல் மகிமைப்படுத்திக் கொண்டு அவர் கொடியின் கீழ் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு பாவத்திற்கும் கொண்டிருந்தாங்க. உலகத்திற்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து ஜீவகால பரியந்தமும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள சேவகத்தையும் ஊழிய காரியமாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு குறிப்பாய் இப்படி சிலுவை அடையாளத்தை வரைந்தோம். கேரன் டெல்ஷியா. அவருடைய சத்தம் ஊரை கேட்கப்பட்டு சுற்றி அவருடைய மன்றாட்டு ஜெபம் விண்ணப்பம் தான் அவருடைய பார்க்க பரிசுத்த போறோம். வாசஸ்தலமாகிய பாடலின் 16வது பாடல். ஊரை சுற்றி மன்றாட்டு ஜெபம் முடிஞ்சு எல்லாரும் சர்ச்சில் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பார்ட் 2 வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காதீங்க. பார்ட் 2ல் அசன ஆயத்த ஆராதனை, அசனத்துக்கு காய்கறி வெட்டுதல், அசன பரிமாறுதல் எல்லாவற்றையும் பார்க்கலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.